Hello guys, in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்கவுண்ட்ஸ்ல யூனிட் 8 மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேஷ் சப்சிடியரி புக் அண்ட் லெட்ஜர். இப்போ நம்ம யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜர்னல் அண்ட் லெட்ஜர். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப பேசிக். இது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த யூனிட் கிளியரா புரியும். இந்த யூனிட் ஒன்றும் அவ்வளோ டஃப் ஒன்றும் கிடையாது. பேஜஸ் மட்டும் தான் நிறைய கொடுத்துருக்காங்க தவிர இதோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஜர்னல்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஜர்னல்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், டே டு டே நடக்கிற டிரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆர்டர் வைஸில் வந்து நம்ம நோட் பண்ணி வைக்கிறோம் ஒரு புக்கில், ஐ மீன் ஒரு நோட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அது ஜர்னல் அப்படின்வாங்க. ஓகேங்களா, டிரான்சாக்ஷனை எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அப்படின்னா பர்ச்சேஸ், சேல்ஸு, கிரெடிட்டு, டெபிட்டு எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஆர்டராக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக டேட் வைஸில் நம்ம வந்து ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். பட் இதில் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் டிரான்சாக்ஷன் pertaining to a particular person. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறையா பேர்கிட்ட வந்து நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டுருக்கீங்க, நிறையா கஸ்டமர்கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணிட்டுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் வந்து இன்னும் எவ்வளோப்பா நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, இன்னும் எவ்வளோ நமக்கு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஜர்னல் புக்கில் வந்துட்டு எல்லா டிரான்சாக்ஷன், எல்லா கஸ்டமர், எல்லா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் எல்லா டிரான்சாக்ஷனும் மிக்ஸ் செய்து நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஏன்னா ஆர்டர் வைஸ் நம்ம நோட் பண்ணுறோம் நடக்கிற விஷயத்த. இந்த இடத்துல ரமேஷ் மட்டும் எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்டோம்னா நம்ம 1 மந்த் ஃபுல்லாக நம்ம தொலைவணும். நம்ம 1 மந்த் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணோம்னா பேஜ் பை பேஜ் எடுத்து பார்த்து கண்டுபிடிக்கணும் ரமேஷ் எங்கெல்லாம் நம்ம வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஃபிகல்ட்டிஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா லெட்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். ஓகேங்களா, லெட்ஜருங்கிறது அது செப்பரேட் புக்கு. அது என்ன பண்ணுறோன்னா ரமேஷ்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து செப்பரேட்டாக அந்த புக்கில் லெட்ஜர் ஃபோலியோ 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேற யாராவது ஒரு பர்சன் யுவராஜ் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு லெட்ஜர் ஃபோலியோ 2 ஓகேங்களா நம்ம வந்து கொடுத்துறோம். ஸோ லெட்ஜர் அப்படிங்கிறது அந்த புக்கு, நம்ம லெட்ஜர் ஃபோலியோ சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ எல்எஃப். ஓகேங்களா, நமக்கு ஜர்னல் புக்கில் எல்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும், லெட்ஜர் ஃபோலியோ. அந்த மாதிரி லெட்ஜர் புக்கில் வந்து ஒவ்வொரு பர்சனுக்கும் சேல்ஸுக்கு, பர்ச்சேஸுக்கு, வேறு எதுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா அசட், லயபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்ஸ் அந்தந்த கரஸ்பாண்டிங் ஹெட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெட்ஜர் ஃபோலியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஜர்னல் புக்கில் வந்து லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரமேஷ் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரேண்டமாக நீங்கள் ஜர்னல் புக்கில் பார்க்கும்போது ரமேஷ்க்கு நேராக ஒரு லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பார்த்து கரெக்டாக அந்த லெட்ஜர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோலியோ நம்பரை நம்ம சூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோலியோனா பேஜஸ், அது கரெக்டாக அந்த லெட்ஜர் ஃபோலியோ நம்ம எடுத்தோம்னா ரமேஷோட டீட்டெயில்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் அந்த பேஜில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லிட முடியும். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஜர்னல் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷனுமே ரெக்கார்ட் பண்ணுறது. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டோ நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினச்சா எல்லா பேஜையுமே திருப்பி பார்த்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குற மாதிரி இருக்கும். டெபிட் அண்ட் கிரெடிட் எல்லாமே பார்த்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம லெட்ஜர் சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லெட்ஜர் என்ன பண்ணோன்னா அந்த பர்சனுக்கு தனியாக, அசட்டுக்கு தனியாக, லயபிலிட்டி தனியாக, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு லெட்ஜர் ஃபோலியோ இருக்கும். அதை பார்த்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, ஸோ வர விஷயத்தை ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறது ஜர்னல். அதில் இருந்து கரஸ்பாண்டிங் பர்சன்ஸ் அதுக்கான ஹெட்டு நம்ம வந்து நோட் பண்ணி வைக்கிறது லெட்ஜர். கேஷ் புக்னு என்னென்னா கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுக்கோம். கேஷ் ரெசிப்ட் அண்ட் கேஷ் பேமெண்ட். ஓகேங்களா, இதுக்கான ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 2 டிவைட் பண்ணிக்கும். ஓகேங்களா, ஸோ 2 ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஆஃபாக நம்ம டிவைட் பண்ணிக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டெபிட்டு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிரெடிட். ஓகேங்களா, எல்லா ரிசிப்ட்டுமே என்ன பண்ணுறோம்னா டெபிட் சைடு தான் நம்ம இருந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி எல்லா பேமெண்ட்டும் கிரெடிட் சைடு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கு செப்பரேட்டாக லெட்ஜர்னு சொல்லி ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா கேஷ் வந்து ஒன்று தான், எல்லாமே ஒரே புக்லேயே வந்துச்சு. ஸோ இதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு புக்கை மெயின்டைன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ரெக்கார்ட் கீப்பிங் பேசிஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம்.
என்ன ரெக்கார்ட் பண்ணுறோம், நடக்கிற டே டு டே டிரான்சாக்ஷன் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம்னா ஆர்டர் வைஸில் ஜர்னல் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அது ஜர்னல் புக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா சப்சிடரி புக்குன்னு அப்படி சொல்லலாம். அதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபையிங். அந்த என்ட்ரிஸ், அதாவது ஜர்னல் இல்லை சப்சிடரி புக்கில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே என்ன பண்ணுறோன்னா அந்தந்த கரஸ்பாண்டிங் லெட்ஜர் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ்னா ரமேஷ்கான டிரான்சாக்ஷன் எல்லாமே அவனோட லெட்ஜர் ஃபோலியோ, சுரேஷ்னா அவனோட டிரான்சாக்ஷன் எல்லாமே அவனோட லெட்ஜர் ஃபோலியோவில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கரஸ்பாண்டிங் எடுத்து நம்ம அதில் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதுக்கான நேம் தான் என்னங்கிறனா போஸ்டிங் அப்படிங்கிறாங்க. இனிஷியலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது ஜர்னல் புக், இட் இஸ் நோன் அஸ் என்ட்ரி. ஓகேங்களா, அதிலிருந்து கரஸ்பாண்டிங் லெட்ஜருக்கு நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது போஸ்டிங். லெட்ஜரில் நீங்கள் நோட் பண்ணுறது அது போஸ்டிங். நெக்ஸ்ட்டு வந்து சம்மரைசிங். சம்மரைசிங்னா நம்ம எல்லாமே நம்ம தனித்தனி ஹெட்டில் நம்ம எழுதிட்டோமா, டோட்டலாக நமக்கு வந்து ஒவ்வொரு ஹெட்லையும் ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ்ட் இயர் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு அது எல்லாமே சம்மரைஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணணும். ட்ரையல் பேலன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக பார்க்க வேணும். அதுக்கு செப்பரேட்டாக ஒரு யூனிட் வந்து பேக் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸை நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபைனல் அக்கௌண்ட், ஓகேங்களா, அதாவது பேலன்ஸ் ஷீட் இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இதை பேஸ் பண்ணி கம்பெனி வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக, அப்படி இல்லாட்டி அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பார்த்து சொல்ல முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெட்ஜர் வந்து என்ன பண்ணணும்னா கிளாசிஃபை ஆர் சார்ட் அவுட் ஆல் ஐட்டம்ஸ் அப்பியரிங் இன் த ஜர்னல். ஆமாம், ஜர்னல் என்னென்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோமோ அது எல்லாமே அந்தந்த கரஸ்பாண்டிங் லெட்ஜரில் நம்ம என்ன பண்ணோம்னா கிளாஸிஃபை பண்ணி நம்ம எழுதும், சார்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட் இருக்கும். இது ரெண்டாக டிவைட் பண்ணிக்காங்க, லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்ட்டு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டெபிட், ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிரெடிட். டெபிட்னா டிஆர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா கிரெடிட்னா சிஆர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த நேம் ஆஃப் தி அக்கௌண்ட் வந்து மிடில், ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷோட அக்கௌண்ட்டாக ரமேஷ், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட், அந்த மாதிரி மிடில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஜேஎஃப்னா ஜர்னல் ஃபோலியோ. எப்படி நம்மளுக்கு வந்து ஜர்னல் புக்கில் வந்து லெட்ஜர் ஃபோலியோ இருக்கோ அதே மாதிரி லெட்ஜரில் அதோட ஜர்னல் ஃபோலியோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்குறீங்க, ஓகேங்களா, இதை வந்து நான் ஒரிஜினல் என்ட்ரி நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா கரெக்டாக அதுக்கு நேராக என்ன நம்பர் இருக்குது 10, ஓகே, ஜர்னல் புக்கில் பேஜ் நம்பர் 10, ஐ மீன் ஃபோலியோ நம்பர் 10 எடுத்து பார்த்தா அதோட ஒரிஜினல் என்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜர்னல் அண்ட் லெட்ஜர். ஓகே, பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா கிளியராக நமக்கு ஜர்னல்னால் என்ன, லெட்ஜர்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் புக் கீப்பிங், டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்கில். ஓகேங்களா, இந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு இன் ஜர்னல். எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜர்னலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமேட்டு போஸ்டட் டு தி லெட்ஜர், அதுக்கப்புறமேட்டு தான் லெட்ஜரில் நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா, அதனால் ஜர்னல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆர் ஒரிஜினல் என்ட்ரி, லெட்ஜர்ங்கிறது செகண்ட் என்ட்ரி. இந்த ஜர்னல் புக்கு, அந்த ஜர்னல் புக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே க்ரோனாக்கிள், ஐ மீன் ஆர்டர் வைஸில் இருக்கும், க்ரோனாலஜிக்கல் ரெக்கார்டாக இருக்கும். பட் அதே லெட்ஜரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அனலிட்டிக்கல் ரெக்கார்ட், அதாவது அந்த ஹெட்டுக்கான என்ன, அந்த பர்சன் இல்லை பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், அதுக்கான விஷயங்கள் மட்டும் அனலைஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஜர்னல் வந்து மோர் ரிலையபிள். ஓகேங்களா, ஜர்னல் இஸ் மோர் ரிலையபிள். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஜர்னலில் பார்த்து தான் நம்ம வந்துட்டு லெட்ஜரில் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதில் வந்து 100% அதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு அக்யூரேசியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் ஜர்னல், அது வந்து என்ட்ரி. ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் லெட்ஜர், இது வந்து போஸ்டிங். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜர்னல் இருந்து நம்ம லெட்ஜரில் போஸ்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு செப்பரேட் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஒவ்வொரு லெட்ஜர்லையும் செப்பரேட் அக்கௌண்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ரமேஷ்க்கு ஒரு லெட்ஜரு, சுரேஷ்க்கு ஒரு லெட்ஜரு, சேல்ஸுக்கு ஒரு லெட்ஜரு, பர்ச்சேஸ்க்கு ஒரு லெட்ஜருன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்கணும். சப்போஸ் ஜர்னலில் வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் டெபிட் சைடு இருந்தால் கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா லெட்ஜர்லையும் அதே மாதிரி டெபிட் சைடு தான் போஸ்ட் பண்ணணும். எவ்ரி டெபிட் டிரான்சாக்ஷன் ஆஸ் என் கரஸ்பாண்டிங் கிரெடிட் டிரான்சாக்ஷன். ஓகேங்களா, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் கிரெடிட் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கிளியராக கொடுக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி
ஜர்னலில் கிரெடிட் சைடில் இருந்துச்சுன்னா நம்ம போஸ்ட் பண்ணும்போதும் கிரெடிட் சைடு தான் போஸ்ட் பண்ணணும் லெட்ஜரில். ஸோ எவ்ரி கிரெடிட் ஆஸ் அன் கரஸ்பாண்டிங் டெபிட், அதனால அதோட டெபிட் சைடு என்னவோ பார்த்து கரெக்டாக டெபிட் சைடு நம்ம போஸ்ட் பண்ணணும். நம்ம டு அண்ட் பை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். என்னன்னா டு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா டெபிட் சைடு யூஸ் பண்ணுவோம், பை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா கிரெடிட் சைடு யூஸ் பண்ணுவோம். நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணும்போது கிளியராக புரியும். ஃபோலியோ நம்பர் வந்து பேஜ் நம்பர், டேட் காலம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டேட் எழுதுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஆஃப் அன் அக்கௌண்ட். ஓகேங்களா, சப்போஸ் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும், அது எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் தான் பேலன்சிங் ஆஃப் அக்கௌண்ட். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் டெபிட் அண்ட் கிரெடிட் ரெண்டு சைடுமே நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் பண்ணணும். ஓகேங்களா, டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து எந்த ஒரு பேலன்ஸ் இல்லை, நோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதே இஃப் டெபிட் சைட் டோட்டல் இஸ் மோர், ஓகேங்களா, இது டெபிட் கிரெடிட். இஃப் டெபிட் சைட் டோட்டல் இஸ் மோர், ஓகே, டெபிட் சைட் டோட்டல் வந்து அதிகமாக இருக்குது, கிரெடிட் வந்து 900 rupees இருக்குது, டெபிட் சைடு வந்து 1000 rupees இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா புட் தி டிஃப்ரென்ஸ் ஆன் தி கிரெடிட் சைடு. இது ரெண்டுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக 100. ஓகே, இதோட டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணுறோன்னா கிரெடிட் சைடு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம் பை ரைட்டிங் தி வேர்ட் பை பேலன்ஸ் சிடி. பை பேலன்ஸ் சிடி, அதாவது இது க்ளோசிங் பேலன்ஸு, சீரினா கேரி டவுன். ஓகேங்களா, இதோட முடிஞ்சு. ஸோ கேரி டவுன் பண்ணுறோம். ஓகேங்களா, கேரி டவுன்னா அடுத்த இயருக்கு நம்ம கொண்டு போக போகிறோம் அர்த்தம். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 rupees டெபிட் பேலன்ஸில் இருக்குது. சப்போஸ் இஃப் கிரெடிட் சைட் இஸ் மோர், இன்னொரு சினரியோ இருக்குது. சப்போஸ் இஃப் கிரெடிட் சைட் இஸ் மோர், புட் தி டிஃப்ரென்ஸ் அண்ட் டெபிட் சைடு. ஓகேங்களா, இதோட டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே போட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணுறோன்னா டு பேலன்ஸ் சிடி, இது வந்து 100 rupees வந்து கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னா ஆஃப்டர் புட்டிங் த டிஃப்ரென்ஸ் இன் தி அந்தந்த சைடில் போட்ட அப்புறமேட்டு ஆட் போத் சைடு. இப்போ இங்கே நம்ம ரெண்டு சைடு ஆட் பண்ண என்ன வரும், 1000 நமக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ நம்ம லெஃப்ட் டு ரைட்டு நம்ம வந்து ஈக்குவல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா bring down the debit balance on the debit side. ஓகேங்களா, இந்த அக்கௌண்ட்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கணும், 100 ரூபா வந்து இங்கே வந்து கிரெடிட்டில் 900 இருக்குது, 1000 rupees டெபிட்டில் இருக்குது. ஸோ இங்கே 100 ரூபா போட்டு டேலி பண்ணியாச்சு. இந்த 100 ரூபா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெபிட் பேலன்ஸ். இந்த அக்கௌண்ட் வந்து 100 ரூபா டெபிட் பேலன்ஸாக இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்னா bring down the debit balance on the debit side by writing the word to balance BD. ஓகேங்களா, டு பேலன்ஸ் பிடினா brought down. ஓகேங்களா, அடுத்த இயர், இது வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். அடுத்த ஃபினான்ஷியல் என்ன பண்ணுறோன்னா இந்த 100 ரூபாய் என்ன பண்ணுறோன்னா brought down பண்ணிட்டோம். ஓகேங்களா, bring down the debit balance on the debit side by to balance brought down. ஓகேங்களா, ஸோ திரும்ப இங்கே பார்த்தோன்னா டிஆர் சிஆர் அடுத்த வருஷத்துக்கான புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அது வந்து கரெக்டாக 100 ரூபா, இங்கே 100 ரூபா டெபிட் பேலன்ஸாக கரெக்டாக டெபிட் சைடு 100 ரூபா எழுதியாச்சு. ஓகே, சிமிலர்லி bring down the credit balance on the credit side. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 100 ரூபா வந்து கிரெடிட் பேலன்ஸு, bring down the credit balance on the credit side. ஓகேங்களா, கொண்டு வந்தாச்சு 100 ரூபாயை. இங்கே என்ன மென்ஷன் பண்ண சொல்கிறாங்கன்னா பை பேலன்ஸ் பிடி. பிடினா brought down. ஓகேங்களா, ஸோ இது வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரு 100 rupees கிரெடிட் பேலன்ஸ் வந்துருக்கு. அடுத்த ஃபினான்ஷியல் இயரை நம்ம வந்து brought down பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இங்கே ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க.
சப்போஸ் இப்போ வந்து டெபிட் பேலன்ஸில் ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கலாம்னா ஒன்று அசட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி எந்தெந்த அக்கௌண்ட் டெபிட்டில் இருந்தால் என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 அக்கௌண்ட் இருக்குது. பர்சனல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், ட்ரேல் அக்கௌண்ட். இதை பற்றி கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா அதுக்கு வந்து கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது கிளியராக புரியும். ஜஸ்ட் இங்கே ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், such balance related to a personal account it reflects debtor. ஓகேங்களா? பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சு என்ன அர்த்தம்னா அவங்க நிறைய பேர் கடன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் கையில் அமௌண்ட் இல்லை, பர்சனல் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருக்குது. சப்போஸ் அவனுக்கு ரியல் அக்கௌண்ட் வந்து டெபிட்டில் இருந்துச்சுன்னு என்ன அர்த்தம்னா அது ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? சப்போஸ் நாமினல் அக்கௌண்ட் டெபிட் பேலன்ஸ் இருந்துச்சு என்ன அர்த்தம்னா ஒன்று செலவு பண்ணியிருப்பான், அதுக்காவது இல்லைன்னா லாஸ் ஆயிருக்கும். இதே மாதிரி கிரெடிட் பேலன்ஸில் எந்தெந்த அக்கௌண்ட்டில் இருந்தால் என்னென்ன ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் அவன் நிறைய பேர் கடன் வாங்கியிருக்காங்க கிரெடிட்டார். ஓகேங்களா? சப்போஸ் இதே நாமினல் அக்கௌண்ட் வந்துச்சுன்னா ஒன்று கெயின் ஆர் இன்கமாக இருக்கணும். ரியல் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் எப்பயுமே எப்படி இருக்குன்னா டெபிட் பேலன்ஸில் மட்டும்தான் இருக்கும், கிரெடிட் பேலன்ஸ் இருக்க வாய்ப்புகள் கம்மி. சப்போஸ் இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு அசட்டை சேல் பண்ணியிருக்காங்க, அதனால அது கிரெடிட் பேலன்ஸில் இருந்திருக்கு. ஓகே, இன்னும் முக்கியமான பாயிண்ட்டு, ஒவ்வொரு வருஷமும் அக்கௌண்ட்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கான டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ் அடுத்த வருஷம் கேரி டவுன் பண்ணுறோம். பட் நாமினல் அக்கௌண்ட்டில் மட்டும் அந்த மாதிரி நம்ம பேலன்ஸை கேரி டவுன் பண்ண மாட்டோம். என்ன பண்ணோம்னா டெபிட்டோ கிரெடிட்டோ என்ன அமௌண்ட் இருக்கோ அதை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படி இல்லாட்டி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட், எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் ஒரு அக்கௌண்ட் வந்து நாமினல் அக்கௌண்ட் எப்பயுமே என்ன பண்ணணும்னா இருக்கிற பேலன்ஸை ட்ரேடிங் ஆர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். கேரி டவுன் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போக மாட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இது வரைக்கும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புக் மார்க்.